ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக நாம் செஞ்ச பன் வச்சு பன்னீர் பர்கர் எப்படி செய்கிறதுன்னு தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுறது பன்னீர் வச்சு பர்கர் ட்ரை பண்ணுறோம். இதுக்கு மெயினாக பன்னீர் தேவைப்படுது. அது இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கு மேலே மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, ஆரிகேனோ, இட்டாலியன் சீசனிங், கொஞ்சமாக தண்ணி. இப்போ இந்த மசாலாவை பன்னீர் மேலே தடவிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அந்த மேலே கிறிஸ்பி லேயருக்காக. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இட்டாலியன் சீசனிங், ஆரிகேனோ, அதே மாதிரி கார்ன்ஃப்ளோர், அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மசாலா அப்ளை பண்ணியிருக்கிற பன்னீரை இதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளாக்ஸ் மிக்சரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய், அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அதில் பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக மைதா, உப்பு, ஆரிகேனோ சீசனிங், இட்டாலியன் சீசனிங், அப்புறம் சீஸ் இதெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக மிளகாய் தூளும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா இது ஒரு ஸ்ப்ரெட் ரெடி. இந்த ஸ்ப்ரெட்டை நம்ம வீட்டிலே செஞ்சுருக்கிற ப்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அதை பட்டர் இல்லைன்னா நெய்யில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இந்த ஸ்ப்ரெட்டை தடவி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே. அதை தடவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம லெட்யூஸ் வாங்கி வச்சுருக்கோம். இந்த லெட்யூஸ் வாங்க கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். இப்போ இந்த லெட்யூஸ் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர், அதுக்கு மேலே சீஸு, இது நாங்கள் பன்னீரோடையே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்த சீஸு, அப்புறம் அந்த ஸ்ப்ரெட்டு, நம்ம பர்கர், அவ்வளோதாங்க. இப்போது நம்ம இதை மறுபடியும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா செம்ம சீஸியாக க்ரன்ச்சியாக சுவையான பர்கர் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.